உலகத்தோட நிதி அமைப்புல இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த மாற்றத்தோட மையத்துல நம்ம இந்தியா இருக்கு. அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்துக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இந்தியா ரொம்ப அமைதியா ஆனா வேகமா தன்னோட கையிருப்ப மாத்திட்டு வருது. இந்த மூவ்க்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தான் இந்திய ரிசர்வ் வங்கியோட கவர்னர். நாட்டுல இருக்கிற 69 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்களோட ஒரே வேலை இந்த பிரம்மாண்டமான பணத்தை காப்பாத்துறது தான். பல வருஷமா இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருந்துச்சு: அமெரிக்காவோட கருவூல பத்திரங்கள். அதுதான் உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நம்புனாங்க. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 6 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் தெளிவா புரியும். முதல்ல இந்தியாவோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அடுத்து இந்த மாற்றத்துக்கு காரணமான அந்த ஒரு சங்கடமான கேள்வி. மூணாவதா டாலர்ல இருந்து தங்கத்துக்கு ஏன் மாறுறாங்க. நாலாவதா இதுக்கு பின்னாடி இருக்கிற 2 முக்கியமான அழுத்தங்கள். அஞ்சாவதா இது எப்படி உலக அளவுல ஒரு பிளான் பியா மாறிட்டு வருது. கடைசியா இதனால டாலரோட எதிர்காலத்துக்கு என்ன பெரிய சோதனை காத்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியா இப்போ செய்யறது ஏதோ அவசரத்துல சொத்த விக்கிற வேலை கிடையாது. இது ரொம்ப கவனமா நல்ல யோசிச்சு எடுத்த ஒரு திட்டமிட்ட ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இந்த நம்பரை பாருங்க, 1,44 பில்லியன் டாலர். அப்பா, 2023ல இருந்த உச்சகட்டத்திலிருந்து இந்தியா இவ்வளவு மதிப்புள்ள அமெரிக்க பத்திரங்களை வித்திருக்கு. இது மொத்த கையிருப்புல 26% சரிவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஏதோ சின்ன டீல் கிடையாது. இது ஒரு தெளிவான சிக்னல். உலக நிதிச்சந்தைக்கு இந்தியா அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜ். சரி, ஏன் இந்த திடீர் மாற்றம்? பல வருஷமா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்ச ஒரு விஷயத்துலேருந்து இந்தியா ஏன் திடீர்னு வெளியே வரணும்? இதுக்கான பதில் இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்கிற அரசியல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. பிப்ரவரி 2022 உக்ரைன் மேல ரஷ்யா படையெடுத்தப்போ அமெரிக்காவும் அதோட கூட்டாளி நாடுகளும் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ரஷ்யாவோட 300 பில்லியன் டாலர் அந்நிய செலவணி கையிருப்ப ஒரே ராத்திரியில முடக்கிட்டாங்க. இந்த ஒரு செயல் உலகத்துல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க் கவர்னர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கையும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு புதுடெல்லியில இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க: ரஷ்யாக்கு செஞ்சத நாளைக்கு நம்மளுக்கும் அவங்களால செய்ய முடியுமா? பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் இந்தியாவோட ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்பு திட்டத்தையே தலகீழா யோசிக்க வச்சுது. அப்போ அமெரிக்க டாலர் பத்திரங்கள் பாதுகாப்பானது இல்லைன்னு தெரிஞ்சா வேற என்னதான் வழி? இந்தியா தன்னோட பணத்தை பாதுகாக்க எங்க போகுது? பதில் ரொம்ப சிம்பிள். மனுஷங்க நாகரிகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மதிப்புமிக்கதா பார்க்கப்படுற ஒரே ஒரு உலோகம், அதுதான் தங்கம். இந்த ஒப்பீடு தான் இப்போ இருக்கிற நிலைமை. ஒரு பக்கம் அமெரிக்க பத்திரங்கள், அதெல்லாம் வெறும் டிஜிட்டல் நம்பர்ஸ் தான். ஒரு அரசியல் முடிவெடுத்தா போதும், அதை முடக்கிடலாம். இன்னொரு பக்கம் தங்கம், இது உங்க கையில இருக்கிற ஒரு நிஜமான சொத்து. அதை யாராலையும் ஒரு பட்டன் அழுத்தி முடக்க முடியாது. இதுதான் இப்போ புது பிளான் பி. இந்த சார்ட் பாருங்க, இந்த மாற்றம் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு இதுலயே தெரியும். 2024 ஆரம்பத்துல 40% இருந்த அமெரிக்க பத்திரங்களோட பங்கு இப்போ பாருங்க 33% குறைஞ்சிருக்கு. அந்த 7% கேப்ப தங்கம் மாதிரியான பாதுகாப்பான சொத்துக்கள் ரொம்ப வேகமா நிரப்பிட்டு வருது. இது ஏதோ மெதுவா நடக்கிற மாற்றம் இல்ல, இது ஒரு அவசர தேவையோட வெளிப்பாடுன்னு நல்லா தெரியுது. இந்தியாவோட இந்த டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி 2 பெரிய சக்திகள் வேலை செய்யுது. ஒன்னு நம்ம நாட்டோட உள்நாட்டு பொருளாதார தேவைகள், இன்னொன்னு எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத இந்த உலக அரசியல். பாருங்க, இந்த 2 பிரஷரும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது. ஒரு பக்கம் இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் போது அதை சப்போர்ட் பண்ண டாலரை விற்க வேண்டிய கட்டாயம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா கூட உறவுல ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு புவிசார் அரசியல் முன்னெச்சரிக்கை. இந்த 2ம் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்துது. இது வெறும் நம்மளோட அனுமானம் கிடையாது. ஒரு முக்கியமான பொருளாதார நிபுணர் சொன்ன மாதிரி சமீபத்துல அமெரிக்கா இந்தியா உறவுல ஏற்பட்ட சில சிக்கல்கள் இந்திய அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கையில இறங்க வச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வெறும் ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது: இந்த மாதிரி யோசிக்கிறது இந்தியா மட்டும்தானா? பதில் இல்லவே இல்ல. உண்மையில இந்தியா ஒரு பெரிய உலகளாவிய ட்ரெண்டோட ஒரு பகுதிதான். இது ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை கிடையாது. இந்த டேபிள பாருங்க, இது ஏதோ ஒரு புது குளோபல் டீம் மாதிரி தெரியலையா? சீனா அவங்க கிட்ட இருக்கிற அமெரிக்கா பத்திரங்களோட அளவை கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைச்சிருக்காங்க.
பிரேசில், போலந்து மாதிரியான நாடுகளும் இதே வழியில தான் போயிட்டு இருக்காங்க. இது அமைதியா நடந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு குளோபல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இந்த குளோபல் ட்ரெண்டை இன்னும் தெளிவா காட்டுது. OMFIFன்னு ஒரு நிதி ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ்ல 60% பேங்க் அடுத்த சில வருஷத்துல டாலருக்கு பதிலா வேற சொத்துக்கள்ல முதலீடு செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, 60%. இது கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்தா மாறிட்டு வருது. சரி, இதனாலலாம் என்ன ஆகும்? இந்தியா, சீனா மாதிரி பெரிய நாடுகள் அமெரிக்காவோட கடனை வாங்குறத குறைச்சா உலக நிதி அமைப்போட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அமெரிக்க அரசாங்கம் அதோட செலவுகளுக்காக ஒவ்வொரு வருஷமும் பல $1 ட்ரில்லியன் கடனா வாங்குது. இதுவரைக்கும் உலகத்தோட சென்ட்ரல் பேங்குகள் தான் அதோட பெரிய கஸ்டமர்ஸ். இப்போ அவங்களே வாங்க மாட்டேன்னு சொன்னா அந்த கடனை வேற யார் வாங்குவா? வாங்குறதுக்கு ஆள் குறைஞ்சா வட்டியை ஏட்ட வேண்டிய கட்டாயம் வரும். அது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையுமே பாதிக்கும். அப்போ கடைசியா இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அமெரிக்காவோட நிதி ஆதிக்கம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட முடியாது. ஆனா பல பத்தாண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா அதோட ஆதிக்கம் ஒரு கடுமையான சோதனைக்கு உள்ளாயிருக்கு. உலக பொருளாதாரத்தோட ரூல்ஸ் திரும்பவும் எழுதப்படுது. இந்த புது ஆட்டத்துல இந்தியா மாதிரி நாடுகள் வெறும் பார்வையாளர்களா இல்லாம ஆட்டத்தோட போக்கையே தீர்மானிக்கிற சக்திகளா மாறிட்டு வராங்க. உலக நிதி அதிகாரத்தோட சிம்மாசனம் இன்னும் காலியாகல. ஆனா முறையா அந்த சிம்மாசனத்துக்கு புது போட்டியாளர்கள் களத்துல இறங்கிட்டாங்க.